சிறப்பாக சேவையாற்றும் ரயில்வே ஊழியர்களின் செயல்பாடுகளை பாராட்டி அவர்களுக்கு ரயில் சேவை விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. சேலம் ரயில்வே கோட்ட ஊழியர்களின் சிறப்பான செயல்பாடுகள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது என்கிறார் திருவள்ளுவர். இந்த திருக்குறளுக்கான முழு அர்த்தமும் தன்னலமற்ற மக்கள் சேவையாற்றும் ரயில்வே ஊழியர்களுக்கு பொருந்துகிறது. உலகின் அதிக எண்ணிக்கையிலான ஊழியர்களை தன்னகத்தே கொண்டுள்ள இந்திய ரயில்வே துறை நாள்தோறும் கோடிக்கணக்கான பொதுமக்களின் பயண தேவையை பூர்த்தி செய்கிறது. இந்திய ரயில்வே பணி அலுவலர்கள் தொடங்கி ரயில்வே ஊழியர்கள் வரை பலரும் இரவு பகல் பாராமல் கடுமையாக உழைப்பதால் தான் பொதுமக்களின் பயணம் இனிமையாக அமைகிறது. சிறப்புமிக்க பணியாற்றும் ஊழியர்களை பாராட்டி ரயில்வே துறை ஆண்டுதோறும் விருதுகளை வழங்கி வருகிறது. தேசிய அளவிலும் தெற்கு ரயில்வே அளவிலும் வழங்கப்படும் விருதுகள் ரயில்வே கோட்ட அளவிலும் வழங்கப்படுகின்றன. சேலம் ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில்வே தொடர்பான பணிகளில் சிறப்பாக திறமையை வெளிப்படுத்தியவர்களுக்கு ரயில் சேவா புரஸ்கார் விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. வணிக பிரிவு, மின்னியல் மற்றும் பராமரிப்பு பிரிவுகளைச் சேர்ந்தவர்களுக்கான விருதுகளை சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் பன்னாலால் வழங்கினார். இதில் கடந்த 2025ஆம் ஆண்டு ஒடிசா மாநில பயணத்தின் போது தீவிர போக்குவரத்து மிகுந்த வழித்தடத்தில் பழுதடைந்த ரயில் என்ஜினை அங்கேயே தங்கியிருந்து பழுதை சரி செய்த இளநிலை பொறியாளர் அர்ஜுன், சவால் நிறைந்த பகுதியில் 670 மீட்டர் தூரத்திற்கு ரயில் நடைமேடையை உருவாக்கிய முதுநிலை பொறியாளர் சிவப்பிரியா, மங்களூர் முதல் ஈரோடு வரை கடந்த 33 வருடங்களாக சிறப்பாக பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர் சாவித்ரி உள்ளிட்ட 27 சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. என் பேர் அர்ஜுன். நான் டீசல் ஷெட் ஈரோடில் ஜூனியர் இன்ஜினியர் இருக்காங்க. போன வருஷம் எங்களோட ஒரு லோக்கோ ஒரிசாவில் போய் பிரேக் பைண்டிங் ஆகி வீல் எல்லாமே அடிபட்டுருச்சு. அதை அட்டென்ட் பண்ணுறதுக்கு நானும் என்னோட 3 ஸ்டாஃபு சேர்ந்து ஒரிசாவில் போய் 20 days அங்கே ஸ்டே பண்ணி எல்லா ரிப்பேரும் முடித்து அந்த லோக்கோ சேஃப்டியாக நியர்ஸ்ட் ஷெட்டுக்கு கொண்டு சேர்த்தாங்க. அதனால எனக்கு இந்த வருஷம் DRM அவார்டு கிடச்சிருக்கு. I'm Shivapriya, SSCPV மேட்டுப்பாளையம் செக்ஷன், CBF செக்ஷன். இன்றைக்கி ரயில் சேவா புரஸ்கார் அவார்டு வந்து DRM சார்கிட்ட இருந்து நான் வாங்கியிருக்கேன். இது வந்து என்னோடய CBF செக்ஷனில் யார்ட் ரீமாடலிங்க்கு 670 மீட்டர்ஸ் லே பண்ணியிருக்கோம். அந்த இதுக்காகவும் நாங்கள் ஒரு செக்ஷனில் ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் பிரிட்ஜஸ் 6 bridges வந்து பண்ணியிருக்கோம். அந்த இதுக்காகவும் எனக்கு அவார்ட் இது பண்ணியிருக்காங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் இது ஒரு டீம் ஒர்க்கு. ஸோ ஐ வில் டெடிகேட் திஸ் அவார்ட் டு மை டீம். CBF செக்ஷனுக்கு டெடிகேட் பண்ணுவேன். பேர் சாவித்ரி, சாவித்ரி. எனக்கு வந்து 33 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கிறேன் சார். மங்களூர்லேருந்து ஈரோடு வரைக்கும் வேலை பார்த்துட்டு கரூர் வந்திருக்கேன். எனக்கு இது கொடுக்கறது ரொம்ப சந்தோஷம் சார். இது வரைக்கும் நான் வாங்கினதில்லை, இப்போ தான் வாங்கியிருக்கேன். சந்தோஷம் சார் ரொம்ப. விருதுகளுக்காக யாரும் சாதனைகளை செய்வதில்லை. ஆனால் இந்த விருதுகள் ரயில்வே துறையின் ரியல் ஹீரோக்களை மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தி அங்கீகாரம் செய்யும் விதமாகவே அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் லட்சக்கணக்கான பயணிகளை நாள்தோறும் சந்திக்கும் பணியில் இருக்கும் ரயில்வே ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த விருதுகள் அவர்களுக்கு மிகப்பெரிய ஊக்கத்தை வழங்குவதாக அமைந்துள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலம் ரயில்வே கோட்ட அலுவலகத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.